அதனுடைய முடிசூட்டப்படுதல் எது? எது? ஞானஸ்தானம். பல வருஷ சத்தியத்தை கேட்டு ஒரு போதும் இல்லை. என்னைக்கு கீழ்படுகிறீர்களோ அன்னைக்குதான் உங்களுடைய பாவங்கள் கழுவுப்படும். அந்த ஞானஸ்தான விஷயத்துல இப்படி ஒரு குழப்பத்தை தேவன் வைப்பாரா? முதல்ல அதை நம்பக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்கள், இதை புரிஞ்சு கொள்ளணும். பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தாலே ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கட்டளை கொடுத்துருக்காரு. பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தாலே ஞானஸ்தானம் கொடுத்தா அது ஞானஸ்தானம் இல்லைன்னு சொல்லக்கூடியவள் யார்? யாராலும் அப்படி சொல்ல முடியும்? கேள்வி புரியுதா? 28:19 இயேசு என்ன சொல்லியிருக்காரு? கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள், பல கோடி மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அவர்கள் யாருடைய எப்படிப்பட்டவர்களா இருக்க முடியும்? நல்லா யோசிப்பாரு. இயேசு கிறிஸ்து ஜஸ்ட் எர்த்த லீவ் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாரு, பரலோகம் பரமேறி செல்வதற்கு ஜஸ்ட் முன்னாடி அதான் சொல்றாரு. ஆனா அந்த ஞானத்தான் எவ்வளவு